உங்க குழந்தை பீட்டா கிட்ஸ் ப்ளே ஸ்கூல்ல ஜாயின் பண்ண பிறகு எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் டெய்லி அனுப்புகிற அந்த வீடியோ கிளிப்ஸ் இருக்கு எண்ட் ஆஃப் தி டே. என் பையன் ஸ்கூலில் என்ன பண்ணுறான் ஏது பண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அந்த எண்ட் ஆஃப் டே வந்து ஒரு கம்பைன்டு ஒரு வீடியோ கிளிப் அனுப்புவீங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ குழந்தை இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் தான் பண்ணியிருக்கலாம்னா அப்படின்னு பையன்கிட்ட நாங்கள் கேட்போம். ஏன்னா ஜென்ரலாக அவங்க கிட்ட கேட்டால் அவங்க சொல்ல மாட்டாங்க. என் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு கப் வச்சு விளையாடுங்க நம்ம கேள் அப்படின்வாங்க. அப்போ வந்து பாப்பா வந்து ஆமாம்மா இதெல்லாம் விளையாடணும், இந்த ஷேப்ஸ்லாம் பண்ணோம், இதெல்லாம் அப்படி சொல்லுவாங்க. அந்த எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் அனுப்புகிற அந்த வீடியோ வந்து பெரிய இம்பாக்ட் இருக்குது. என் ஒய்ஃப் கிட்ட இருந்து நான் பார்க்குறேன். ஏன்னா டெய்லி நான் வந்தோடனே ஈவினிங் வந்து பாலா இதை பார்த்தியா வீடியோ எனக்கு அனுப்புவா. மோஸ்ட் ஆஃப் டைம் இங்கே இருக்க மாட்டேன். அவள் எனக்கு வீடியோ அனுப்பும்போது இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். அப்புறம் வந்து எவ்ரி 2 வீக்ஸ் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் வைக்கிறீங்க. ஏதோ ஒன்று பசங்களை என்கேஜ் பண்ணுறது, அது விநாயகர் சதுர்த்தி ஆகட்டும், பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் டே ஆகட்டும், ஏதோ ஒன்று ஆக்டிவிட்டி நீங்கள் டீச்சர்ஸ் போடுற எஃபர்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயம். நாங்கள் வந்து அதை நானும் என் ஒய்ஃப் எப்பயுமே பேசிகிட்டே இருப்போம். இவ்வளோ எஃபர்ட்ஸ் எப்படி போடுறாங்க, நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு ரெடி பண்ண அந்த இதுவாகட்டும், அது ஒன் அண்ட் ஆஃப் டே ஆகிருக்கும் கண்டிப்பாா. ஸோ இதெல்லாம் நாங்கள் பீட்டா கிட்ஸ் பசங்க என்கேஜ் பண்ணுறீங்க. ஸோ பசங்க வந்து ரொம்ப என் பையனை வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பான். நான் போகணும், நாளைக்கு போகணும், நான் ஸ்கூலுக்கு நான் போய் வந்து அங்கே விளையாடணும், மேம்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் தான் நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப தேங்க் பண்ணுறோம். எவ்ரி டீச்சர் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணுறோம்.